ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு மேக் ஓவர் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இதே சேம் டிசைன் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் இந்த இயர் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் எங்கள் வீடை. அதனால் ஒரு சின்ன ஒரு மேக் ஓவர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்கள் லிவிங் ஏரியாவில் மட்டும் ஒரு சின்ன மேக் ஓவர் பண்ணுறோம். அது என்னென்னா, வால்பேப்பர் இதில் ஒட்ட போகிறோம். பை த வே இது ரொம்ப ஓல்டு வீடியோ தான். இது ஒரு எடுத்து 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ ஓல்டு வீடியோ. இதில் அத்துக்குட்டி பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருக்கான். அதை வச்சு நம்ம சொல்லலாம். இது ரொம்ப ஓல்டு வீடியோ தான். பட் எனக்கு இப்போ தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு. டைம் கிடச்சிருக்கிறத விட இத்தனை நாள் நான் இதை மறந்துட்டேன். இப்படி ஒரு வீடியோ இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் கேலரியில் பார்க்குறப்ப இந்த வீடியோ இருந்துச்சு. சரி, ஓகே, போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கிறேன். வால்பேப்பர் தனியாகவே ஒட்டலாம். நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அங்கே தனியாகவே வால்பேப்பர்லாம் ஒட்டியிருக்காங்க. ஸோ யூஎஸ்லலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வால்பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுலாம் ரொம்ப நார்மல். அவங்களே பண்ணிப்பாங்க. பட் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எப்படி வரும்னு தெரியாது. ஸோ நாங்கள் அதுக்காக ஹையர் பண்ணியிருந்தோம். எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டுன்னு சொல்லிட்டு தான் ஹையர் பண்ணியிருந்தோம். மேபி நெக்ஸ்ட் டைம் ஒட்டினா நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி ஒட்டணும்னா அதனால் நம்மளே பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் என்ன ட்ரில்லிங்னாலும் எந்த ஒர்க் இருந்தாலும் நாங்கள் இந்த அண்ணாவை தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி நாங்கள் கால் பண்ணி உங்களுக்கு வால்பேப்பர்லாம் ஒட்ட தெரியுமான்னு கேட்டோம். உடனே ஓகேன்னு சொன்னாங்க. சரி, ஓகே வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவங்களும் முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய வீட்டில் ஒட்டியிருக்கேன் அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்கள் நம்பினதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் சூப்பராக வேலையை பண்ணி தந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி எல்லாம் ட்ரில் பண்ண ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு வாலை நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. ஐ மீன் அதில் இருந்த தூசு எல்லாமே எடுத்துட்டாங்க. இவங்க உடஞ்சி விழுந்ததுல அந்த க்ளூ பேர் இப்படி தான் போடுறேன். இதான் க்ளூ. அதுதான் பக்கெட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். அவன் சொன்னான் நீ கடைக்காரன் தண்ணிக்குள்ளே போட்டு, அப்புறம் படித்தேன் நான் பின்னாடி தண்ணிக்குள்ளே போட்டு பண்ணணும் போல். அதுக்கேற்ற ரோல் வாங்கணும். ஃபஸ்ட்டு ப்ரஷ் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் மாதிரி இந்த ரோல் வாங்கிட்டேன். ரோல் இஸ் ஓகே ரைட்? அதுக்கப்புறம் இப்படி தான் க்ளூவை ரெடி பண்ணாங்க. ஆக்சுவலாக வால்பேப்பருக்குன்னு கேட்டு வாங்கி வைக்கணும் இந்த க்ளூவை. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வால்பேப்பருக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த வால்பேப்பர் நாங்கள் எங்கே வாங்கினோன்னா, தனூப்னு இங்கே ஒரு ஷாப் இருக்குது. அங்கே நிறைய இந்த மாதிரி ஹோம் டெக்கார்லாம் நிறைய இருக்கும். அங்கே தான் இந்த வால்பேப்பரும் வாங்கினோம். நிறைய கேட்டலாக் வச்சுருந்தாங்க. டிசைன்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறையவே இருந்துச்சு. நாங்கள் சூஸ் பண்ணது பேசிக் மாடல் தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோன்னா ஒட்டுறப்ப அங்கே டைரெக்ஷன்ஸ் ஏதாச்சும் மாறிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் வேறு இடத்துல ஒட்டிட்டோன்னா பார்க்க நல்லாவே இருக்காது, வேஸ்ட்டாக போயிடும். சரி, இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால இவங்களுக்கும் தெரியுமா தெரியாதான்னு எங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம பேசிக்காகவே போகலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த டிசைன்ஸ் வாங்கினோம். இன்னும் கிட்ஸுக்குன்னு நிறைய இருந்துச்சு. இந்த கார் டிசைன்ஸ் வச்சு, அதுக்கப்புறமா பிரின்சஸ் டிசைன் வச்சு, இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இது 2 BHK. எனக்கு அவன் ரூமையும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னா ஆசை தான். பட் பண்ண முடியாது. ஏன்னா இது ரெண்ட் வீடு. ஸோ இங்கே நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணோன்னா லாஸ்ட்டு போகிறப்ப செஞ்சு விட்ருவாங்க. அதுவும் எங்கள் பில்டிங்கில் இன்னும் மோசம். எப்படியாச்சும் போகிறப்ப நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. ஏதாச்சும் ரீசன் சொல்லி கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. எப்படியும் நம்ம 2000 dirhams கிட்ட டெபாசிட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வாலில் இது ஏதாச்சும் நம்ம டேமேஜ் பண்ணியிருந்தோன்னா போகிறப்ப அதை மைனஸ் பண்ணிட்டு தருவாங்க மிச்ச ரூபாவை. எப்படியும் அதை 2000 dirhams தரவே மாட்டாங்க. ஏதாச்சும் ரீசன் சொல்லி அதை எப்படியாச்சும் வாங்கிடுவாங்க. இந்த பில்டிங்கில் என்னென்னா அதோட மட்டும் விட மாட்டாங்க. வேறு ஏதாச்சும் ரீசன்லாம் சொல்லி வாங்கிடுவாங்க நம்ம கையில் இருக்கிற காசை. ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி ஆச்சு. எங்கள் பில்டிங்லேருந்து வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப நல்லா காசு வாங்கிட்டாங்க. ஒரு ரீசன் நான் என்னால் இன்னுமே நம்ப முடியல. மிரர் ஃபேடிங்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 500-300 dirhams வாங்கினாங்க. என்னடா இது பகல் கொள்ளையாக இருக்குது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அவங்களுக்கு நிறைய இங்கே என்னெல்லாம் லூப் ஹோல் இருக்கும் எல்லாமே கருத்து வச்சுப்பாங்க. ஸோ நம்ம என்னதான் லீகலாக ஆக்ஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனால் கூட அவங்க அந்த லூப் ஹோல்லாம் கற்று வச்சு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி கூட நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த லீகலாகவும் வின் பண்ணுவாங்க.
அந்த ரிஸ்க்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக இது மட்டும் ஒட்டியிருக்கோம். இதுவுமே வந்து நாங்கள் இந்த வீட்டை விட்டு மாறுறப்ப வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டு தான் போவோம். இல்லைனா அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து ஃபோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா வந்து இது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது. ரொம்ப நேரம் வச்சா தான் வந்து ஒட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி ஃபோல்ட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணால் தான் ஈஸியாக வந்து மேலே வாலில் எடுத்துகிட்டு போய் ஒட்ட முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒன் டே வந்து டச் பண்ணாமல் அப்படியே விட்டுருந்தோம். அதனால தான் வந்து சூப்பராக ஸ்டிக் ஆகிடுச்சு. இது ஒட்டி இப்போது ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இன்னுமே எங்களுக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. எந்த டேமேஜுமே ஆகலை. அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வால்பேப்பரோடது. அண்ட் ஒட்டினதுமே வந்து சூப்பராக ஒட்டியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த டேமேஜுமே ஆகலை. இன்னும் அப்படியே தான் இருக்குது. Ngồi cà phê em hát vui và da da da. Ngồi cà phê em cứ ngân nga da da da. Ngồi cà phê em nhớ thương ai da da da. Ngày lại trôi em với em thôi da da da. Một ngày mới, một trời trong xanh, hòa theo làn gió nắng mây trong lành. Turn my head and grab my phone. Nhẹ nhàng em bước xuống phố em đây, tìm đến một góc coffee quen thuộc. தூங்க மாட்டேடா நீ? தூங்க மாட்டியா? தூக்கம் வருதுல்ல? தூங்கலாம்ல? தூக்கம் வருதா இல்லையா? தூக்கம் தானே வருது. தூங்கலாமா போயிட்டு? போ. தொட்டில போய் படுத்துக்கோ. அம்மாவுக்கு பாய் சொல்கிற, அப்பாவுக்கும் பாய் சொல்லிடு. போய் தொட்டில படுத்துக்கோ. நாங்கள் வாங்குறப்ப வந்து 3 ரோல் வாங்கியிருந்தோம். ஏன்னா ஷாப்பில் அப்படி தான் சொன்னாங்க தேவைப்படும்னு. பட் நாங்கள் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரோல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. நாங்கள் போய் ரிட்டன் கொடுத்துட்டோம். டோட்டலாக வந்து இந்த மாதிரி ஒரு 3 பீஸ் தேவைப்பட்டுச்சு. அதிலே வந்து அந்த வால் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. 3 பீஸையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே மடங்கி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறமா நாங்கள் டிவிலாம் அதிலே மவுண்ட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் சைட்லலாம் கொஞ்சம் ஷெல்ஃப்ஸ் வச்சு அதிலெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு க்யூட்டாக ஒரு திங்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தோம். பட் அதை பார்த்து எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. சரி இனிமேல் அது வேணான்னு சொல்லிட்டு பேபி பம்ப் ஷூட், அதுக்கப்புறமா அவன் பிறந்ததுக்கப்புறம் 1 மந்தில் எடுத்த ஷூட், அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் அதை வந்து இங்கே வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை எல்லா ஃப்ரேமையும் வச்சுருந்தோம். மொத்தமாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கப்ப வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வால்பேப்பர் ஒட்டினது அண்ட் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே சூப்பராக ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு வேலையும் கொடுத்துருந்தோம் அனுஜ்க்கு. இப்போ விட்டால் அவங்கள பிடிக்கவே முடியாது. சரி ஓகே இதையும் இப்போவே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அது என்னென்னா வந்து சாஃப்ட் ஐஸ் வைக்கிற ஸ்டோரேஜ் பிளேஸ் தான். ஸோ இது வந்து ஒரு ரோப்பில் பண்ணியிருப்பாங்க. இதுக்குள்ளே வந்து எல்லா சாஃப்ட் ஐஸும் நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இது வந்து நான் டீமூவில் தான் வாங்கியிருந்தேன்.
ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே இதுதான் இருக்குது எங்களுக்கு சாஃப்ட் ஐஸ் வைக்கிறதுக்கு. இது வந்து ஒரு கார்னர் பீஸ், ஒரு கார்னர் மாதிரி உங்கள் வீட்டில் இருந்தால் தான் அது வைக்க முடியும். இல்லைனா வந்து நாங்கள் கொஞ்சம் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல வைக்க முடியாது. பட் நாங்கள் அந்த ஸ்டிக்ஸ்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சனால தான் இது வைக்க முடிஞ்சுது. வந்து ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்டிக்ஸ் இருந்துச்சு. அதனால் ஒரு 4 ஸ்டிக்ஸ் வச்சு கவர் பண்ணனால தான் வந்து இது வைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா எங்கள்கிட்ட இருந்த எல்லா சாஃப்ட் ஐஸும் இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய சாஃப்ட் ஐஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினதே கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. டெடி பேர் அந்த மாதிரி, டாக்ஸ் அந்த மாதிரி சாஃப்ட் ஐஸ்லாம். அதுக்கப்புறமா அத்துக்குமே வந்து நிறைய சாஃப்ட் ஐஸ் என்னோடய அண்ணா வந்து கொஞ்சம் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாஃப்ட் ஐஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. அது எல்லாமே வந்து இந்த ஒரே இடத்துலையே நாங்கள் வச்சுட்டோம். இதில் வந்து அப்பப்போ அத்து எடுப்பான். அதில் பாதி சாஃப்ட் ஐஸ் கீழே விழும். பட் மோஸ்ட்லி வந்து விழாது. நம்ம அந்த அளவுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும். பட் இந்த மாதிரி எப்போவுமே இருக்கும்னு கேட்டால் இருக்காது. நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. அப்பப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அங்கங்கே கீழே விழுறது அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த மேக் ஓவர் வீடியோ. நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் வந்து இப்போ 1000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 500 ஃபாலோவர்ஸ் அப்போவே வந்து நம்ம புர்ஜ் கலிஃபா போயிருந்தோம். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக எங்கேயாச்சும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு சின்ன நம்பர் தான். பட் எங்களுக்கு வந்து இது பெருசு. ஸோ அதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய். Parrot has some wings. Like it? You like your new zoo, Achikutti?